காளையார்கோயில் கல்லுவழி கிராமத்தில் 5 பேரை வெட்டியவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் எம்பியுமான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த வியாழக்கிழமை இரவு சிவகங்கை மாவட்டம் காளையார்கோயில் கல்லுவழி கிராமத்தில் வசிக்கும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சின்னப்பன், அவரது மனைவி உபகாரமேரி, மருமகள் வேதபோதக அரசி, பேத்தி ஜோலின், பேரன் ஜோபி ஆகியோரை அடையாளம் தெரியாத மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு வீட்டில் நகை, பணம் மற்றும் இதர பொருட்களை கொள்ளையடித்து சென்றுவிட்டனர் என்ற செய்தி இதயத்தில் இடி போல் இறங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த கோர சம்பவம் நடந்து ஏறக்குறைய 48 மணி நேரம் கடந்துவிட்ட போதிலும் சர்வதேச அளவில் தலை சிறந்த காவல்துறையான நம் தமிழக காவல்துறையினர் இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யாமல் இருப்பது வியப்பாக உள்ளதாகவும், அவர்களை பணி செய்ய விடாதபடி கரங்கள் கட்டப்பட்டுள்ளதோ என எண்ண தோன்றுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் பதவியேற்ற தற்போதைய தமிழக அரசு தமிழகத்தை அனைத்து வகையிலும் அமைதி பூங்காவாக மாற்றுவோம் என அறிவித்தது என குறிப்பிட்டுள்ள அவர், தற்போது அதற்கு நேர் எதிராக தினமும் தமிழகத்தில் கொலை, கொள்ளை, கடத்தல், வன்முறை என வரலாறு காணாத அளவில் சமூக விரோத சம்பவங்கள் நடந்து வருகிறது என சுட்டிக்காட்டியுள்ளார். கொடூர குற்றச் செயலில் ஈடுபடுபவர்களை தண்டிக்கவும் தடுக்கவும் தமிழக அரசு இதுவரை கடுமையான சட்டம் இயற்றவில்லை என்பது மிகுந்த அதிர்ச்சியளிப்பதாக டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். உடனடியாக பாதிக்கப்பட்ட சின்னப்பன் மற்றும் அவரின் குடும்பத்தினர் சிகிச்சை பெற்று வரும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளவர்களுக்கு உயரிய மருத்துவ சிகிச்சைகளை உடனே வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். சின்னப்பன் குடும்பத்தை கொடூரமாக வெட்டியவர்களை உடனே குண்டர் சட்டத்தில் கைது செய்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் தமிழக அரசினை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். சிவகங்கை கல்லவழி கிராமத்தில் மர்ம நபர்கள் வெட்டியதில் படுகாயமடைந்து மதுரையில் வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 5 பேரையும் ஐஜேகே மாநில இளைஞரணி துணை செயலாளரும் சிவகங்கை மாவட்ட தலைவருமான அமலன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். இந்த நிகழ்வில் மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் ஞானசேகரன், ஐஜேகே சிவகங்கை மாவட்ட அவைத் தலைவர் டாக்டர் அருள்சாமி, மாவட்ட பொருளாளர் ஜெகநாதன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் செபஸ்டி வேதராஜா, பார்கவகுல முன்னேற்ற சங்க மாவட்ட இளைஞரணி செயலாளர் சூசை பிரபு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஐஜேகே நிர்வாகிகள் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லையென்றால் சிவகங்கை மாவட்டம் ஐஜேகே சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரித்தனர். 5 நபரை கொடூரமாக அறிவர்கள் வெட்டியும் தாக்கியும் கொலை முயற்சியில் ஈடுபட்ட திருடர்களை காவல்துறையானது பிடிக்க வேண்டும், பிடித்து தகுந்த தண்டனை பெற்று தர வேண்டும் என்றும், இவங்களுக்கு தமிழ்நாடு அரசானது கண்டிப்பாக முழு மருத்துவ உதவியையும் இலவசமாக கொடுத்து அந்த மருத்துவ உதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனிமேல் எந்த ஒரு குற்றச்செயல்களும் இங்கு நடைபெறாமல் இருக்க காவல்துறை கண்டிப்பாக விழிப்புடன் இருந்து செயல்பட வேண்டும். இந்த கொடூரமான தாக்குதலை இந்திய ஜனநாயக கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதே காளையார்கோயில் பகுதியில் முடுக்கூர்ணி அருகே உள்ள கிராமத்தில் இரட்டை கொலை நடந்து ஒரு குடும்பமே அழிவு நிலைக்கு போன பிறகும் இந்த காவல்துறையானது இன்னும் சரியான ஒரு தீர்வு காணப்படாமல் ஒரு முடிவு இன்னும் எட்டப்பட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது.